Hi, good evening. This is Dr. S. Maheswari for NCERT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு புது சாப்டர் பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன். புது சாப்டர்னு சொல்கிறத விட கடைசி சாப்டர், அதாவது இந்த சீரியல் நம்ம ஒன்று ஆரம்பித்தோம் இல்லையா, என்சிஆர்டி ஃபிங்கர் டிப்ஸ் இன் தமிழ் அப்படின்னு ஆரம்பித்த இந்த மொத்த இதில் கடைசி சாப்டர் இது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப வைட்டல் சாப்டரும் கூட. எவ்ரி இயர் இதிலேருந்து 3லேருந்து 5 6 கொஷின், ஏன்னா பாட்டனி ஜுவாலஜின்னு பிரிக்கும்போது கம்பல்சரியாக இதுலேருந்து கொஷின் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் தான். நம்பர் 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 அப்புறம் கொஞ்சம் எப்படி கன்சர்வ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள், இன்சிட்டிவ் எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன் அப்படின்னு ரொம்ப முக்கியமாக வரும். ஸோ கம்பல்சரியாக படிச்சிருங்க. அப்படியே நம்பர்ஸ் தானே, ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ இப்போ பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன், இது தமிழில் ரொம்ப ராவாக சொல்ல போனால் உயிரிய பல்வகைத்தன்மை மற்றும் அதன் பாதுகாப்பு அப்படின்னு தான் நம்ம தமிழ் புக்கில் கொடுத்துருக்காங்க. உயிரிய பல்வகைத்தன்மை எப்படி இவ்வளோ ஒரு வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷீஸ் இந்த எர்த் பிளானட்ல வந்தது, இதனால நல்லதா கெட்டதா, இது அப்படியே இருக்கா காலங்காலமா, இல்லை குறைஞ்சிக்கிட்டே இருக்கா, இல்லை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கா, இது மாதிரி நிறைய கொஷின்ஸ் நமக்குள்ள போயிட்டே இருக்கும். குறைஞ்சிக்கிட்டே இருந்தா இதை எப்படி சஸ்டெயின் பண்ண வைக்கிறது, அப்படியே ரீட்டைன் பண்ணலாம் இந்த விஷயங்கள், இந்த ஆர்கனிசமை எப்படி ரீட்டைன் பண்றது, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை உயிரினத்தையும் நாம கணக்கெடுத்து கரெக்டா வச்சிருக்கோமா, இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் போய்கிட்டே இருக்கும். படிப்போம். Biodiversity and conservation. If an alien from a distant galaxy were to visit our planet Earth, the first thing that would amaze and baffle him would most probably be the enormous diversity of life that he would encounter. என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஏலியன் ஸ்பீஷீஸ் ஏதாவது வேற ஒரு கேலக்சியில இருந்து நமக்கு இங்கே வருது, வந்து பார்த்தா அவங்களுக்கு இருக்கிற ஆச்சரியம் என்னன்னா, இங்க இருக்கிற அவ்வளோ விதமான உயிரினங்கள். ஒரு பறவையை எடுத்துக்கிட்டா எத்தனை வெரைட்டி, பாலூட்டிகள் எடுத்துக்கிட்டா எத்தனை வெரைட்டி, பிளான்ஸ் எடுத்துக்கிட்டா, பூக்கும் தாவரங்கள் எடுத்துக்கிட்டா எவ்வளோ வெரைட்டி, அவங்களுக்கு அது அப்படியே ஒரு மாதிரி அமேசிங்கா ஆச்சரியப்படுற ஒரு விஷயமாக இருக்கும். Even for humans, the rich variety of living organisms with which they share this planet never ceases to astonish and fascinate us. ஒரு மனிதனால கூட இங்கே நம்மளோட சேர்ந்து இருக்கிற இத்தனை உயிரினங்களை பார்த்து ஆச்சரியப்படாம இருக்கவே முடியாது. The common man would find it hard to believe that there are more than 20,000 species of ants, 3 lakh species of beetle, 28,000 species of fishes, and nearly 20,000 species of orchids. ஒரு காமன் மேனால நம்ப கூட முடியாது, நாம ஒரு 20,000 ஆண்டோட ஸ்பீஷீஸ் ஆஃப் ஆண்ட், அப்புறம் 3 லட்சம் ஸ்பீஷீஸ் ஆஃப் பீட்டில் அண்ட் 28,000 ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃபிஷஸ். ஸ்பீஷீஸ் 28,000 நம்பர் இல்லை, இத்தனை விதமான ஸ்பீஷீஸ் இருக்கு ஃபிஷஸ்குள்ள. அண்ட் 20,000 ஸ்பீஷீஸ் ஆஃப் ஆர்கிட்ஸ், பூக்களின் ராணி இந்த குரூப் ஆர்கிடேசி. இவ்வளவும் நம்மளோட இந்த பிளானட் எர்த்தில் ஷேர் ஆகிட்டு இருக்குன்றது நம்புறது நமக்கே கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம்தான். Ecologists and evolutionary biologists have been trying to understand the significance of such diversity by asking important questions. யார்னா எக்காலஜிஸ்டும் எவல்யூஷனரி பயாலஜிஸ்டும் இவ்வளோ விஷயங்களை பார்க்கும்போது ஒரு கொஸ்டின் இருக்கு, ஒய் ஆர் தேர் சோ மெனி ஸ்பீஷீஸ், ஏண்டா இவ்வளோ ஸ்பீஷீஸ் இருக்கு இந்த பிளானட் எர்த்தில். ஒன்று, டிட் சச் கிரேட் டைவர்சிட்டி எக்ஸிஸ்ட் த்ரூ அவுட் எர்த்ஸ் ஹிஸ்ட்ரி, காலம் காலமாக எத்தனையுமே இருந்திருக்கா இவ்வளோ ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி இந்த எர்த் பிளானட்ல ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இருந்திருக்கா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்றாங்க. எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட்லாம் ஆரம்பிச்ச காலத்துலலாம் இவ்வளோ இல்லை, காலம் போக போக எவல்யூஷன் இவ்வளோ விஷயங்களே கொண்டு வந்திருக்கும். How did this diversification come about? Evolution na meiosis da. How and why is this diversity important to the biosphere? ஆமா, இந்த உலகம், இந்த ecosystem sustain ஆகணும் அப்படின்னு சொன்னா வெரைட்டிங்கிறது ரொம்பவே முக்கியம். Would it function any differently if the diversity was much less?
ஆமா. இந்த டைவர்சிட்டிங்கிறது கம்மியாக இருந்தால், ஃபுட் வெப் எல்லாமே லைட்டா குழம்ப ஆரம்பிச்சுரும். ஸோ வெரைட்டி இருக்கும்போது தான் பயோஸ்பியர்ல இத்தன வெரைட்டி இருக்கும்போது, பயோ மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பிரமிட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா மெயின்டெயின் ஆகுது. ஸோ இத விட கம்மியா இருந்தா இந்த எக்கோசிஸ்டம் ஒரு பயோஸ்பியரே ஒரு பெரிய எக்கோசிஸ்டம் இயங்குறது கொஞ்சம் கஷ்டப்பட தான் செய்யும். How do humans benefit from the diversity of life? ஹியூமனுக்கு தானே எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிறான். மெடிசன் ஆகட்டும், அவன் விரும்புகிற நேச்சர் ஆகட்டும், அப்புறம் அவனுக்கு கிடைக்கிற வீடு கட்ட கிடைக்கிற மரங்கள் ஆகட்டும், அப்புறம் இந்த மாதிரி அவனுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நேச்சுரல் இருந்து தானே கிடைக்குது. ஸோ இஸ் அப்சல்யூட்லி என்ஜாயிங் த பியூட்டி ஆஃப் டைவர்சிட்டி. அடுத்தது பயோடைவர்சிட்டி. இப்பதான் ரியலாவே போகுது. இப்ப நம்ம இன்ட்ரடக்ஷன் தானே பார்த்தோம். இன் அவர் பயோஸ்பியர் இம்மென்ஸ் டைவர்சிட்டி ஆர் ஹெட்டிரோஜினைட்டி. ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, டைவர்சிட்டிக்கு இன்னொரு பேரு ஹெட்டிரோஜினைட்டி எக்ஸிஸ்ட் நாட் only at the species level but at all levels of biological organization ranging from macromolecules within cells to biomass. லைக் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் நேச்சுரல் ஸ்பீஷீஸ் லெவலில் மட்டும் வெரைட்டி இல்லை, எல்லா லெவல்லையுமே உங்களுக்கு வெரைட்டி இருக்கு. அதாவது மேக்ரோ மாலிக்யூல்ல இருந்து செல்லுல இருந்து பயோமாஸ்ல இருந்து உங்களுக்கு வெரைட்டி தெரியுது. Biodiversity is the term popularized by the sociobiologist எட்வர்ட் வில்சன். இது பார்த்துக்கோங்க, அவர் யாருன்னா sociobiologist. To describe the variety, actually combined diversity at all the levels of பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன். அவர் கொடுத்தது, அதாவது வில்சன் கொடுத்தது என்னன்னா கம்பைன்ட் வெரைட்டியா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் டைவர்சிட்டின்னு சொல்லலை. அதில் அவர் சொன்னதெல்லாம் என்னன்னா, இங்கே the most important of them are genetic diversity. A single species might show high diversity at the genetic level over its distributional range. So genetic level ஒரு single species can show a variety. அதுதான் அங்கே பார்த்தோம் இல்லையா, 28,000 species of ants, 20,000 species, அந்த மாதிரி ஒரு ஃபிஷ்ஷே எடுத்துக்கிட்டா இவ்வளோ இருக்கு வெரைட்டி அப்படின்னு. ஸோ த ஜெனட்டிக் வேரியேஷன் ஷோஸ் பை த மெடிசினல் பிளான்ட் Rauwolfia vomitoria growing in different Himalayan ranges might be in terms of the potency and concentration of the active chemical reserpine that the plant produces. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ராவுல்ஃபியா வொமட்டோரியா, அந்த ராவுல்ஃபியா சர்பன்டைனா நம்ம பார்த்துருப்போம், பாம்பு கடிக்கானது, அந்த குரூப்ல இருக்கிற ஒரு பிளான்ட் இது. இது இமாலயன் ரேஞ்சஸ்ல எல்லா இடத்துலையுமே ஒரு டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ்ல ஒவ்வொரு அது ஹையர் ஆல்டிடியூட் அங்கேயுமே அது அழகா வளர்ந்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னா அதுக்கு வித்ஸ்டாண்ட் பண்ற ஒரு கெப்பாசிட்டி பிளஸ் அது ப்ரொடியூஸ் பண்ற கெமிக்கல் ரிசர்ப்பை. India has more than 50,000 genetically different strains of rice and 1,000 varieties of mango. நம்பர் வந்துருச்சு பாருங்க, மேங்கோ 1000, 50,000 strains of rice, இவ்வளோ வெரைட்டி. இது எல்லாமே ஜெனட்டிக் டைவர்சிட்டி. ஸோ இதை ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டியில் கொடுத்துருந்தாங்கன்னா ராங். ஜெனட்டிக் டைவர்சிட்டி. Species diversity. The diversity at the species level, for example, Western Ghats have greater amphibian species diversity than Eastern Ghats. இதை கொஞ்சம் மாற்றி போட்டால் தப்பான ஸ்டேட்மெண்ட் ஆகிடும். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸில் அதிகமான ஆம்ஃபிபியன் பாப்புலேஷன் இருக்குது, தட் ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி இருக்குது, தென் ஈஸ்டர்ன் காட்ஸ். இது வந்து ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி. Ecological diversity. At the ecosystem level, India, for instance, with its deserts, rainforest, mangroves, mangroveனா தெரியும், பேக் வாட்டரில் உங்களுக்கு வளர்கிற பிளான்ட்டு, salt water, coral reefs, wetlands, சதுப்பு நிலம், estuaries and alpine meadows, forest, has a greater ecosystem diversity than a Scandinavian country like Norway. ஸோ நார்வேனால அத்தனை அழகு இருக்கும். ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியில் நார்வே, ஃபின்லாண்ட், ஐஸ்லாண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கண்ட்ரீஸு. ஆனால் அதையும் தாண்டி வெரைட்டி ஆஃப் லேண்ட்ஸ்கேப்னா இந்தியா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், டெசர்ட்டு, ரெயின் ஃபாரஸ்ட், மேங்க்ரோவ்ஸ் இருக்குது, கோரல் ரீஃப்ஸ் இருக்குது, பவழப்பாறை திட்டுக்கள், இது வெட்லேண்ட் சதுப்பு நிலங்கள், எஸ்டூரிஸ் கடலோட ஆறுகள் சங்கமிக்கிற இடம், ஆல்பைன் மெடோஸ், ஃபாரஸ்ட் அப்படியே நிறைய வளர்ந்த ஃபாரஸ்ட் அழகா. As a greater ecosystem diversity than a Scandinavian
கண்ட்ரி லைக் நார்வே. ஸோ அவ்வளோ வெரைட்டி இருக்குது. பனி சூழ்ந்த மலை இருக்குது நமக்கு. எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஸோ இங்கே இல்லாத ஒரு லேண்ட்ஸ்கேப்பே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அது ecological diversityல வந்துருச்சு. It has taken millions of years of evolution to accumulate this rich diversity in nature. முதல்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லையா? இந்த உலகத்துல காலங்காலமா இப்படிதான் இருக்கா வெரைட்டினா நம்ம இல்லைன்னு படிச்சோம் இல்லையா? லைக் எவல்யூஷன் தான் இவ்வளோ டைவர்சிட்டியை கொண்டு வந்திருக்கு. But we could lose all that wealth in less than 2 centuries if the present rate of species losses continue. Biodiversity and its conservation are now vital environmental issues of international concern as more and more people around the world begin to realize the critical importance of biodiversity for our survival and well-being on this planet. So, இத்தனை டைவர்சிட்டி ஒரு நாள்ல நடக்கல, மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்ல எவல்யூஷன்ல அப்படியே வந்திருக்கு. ஆனா நாம ரொம்ப சீக்கிரம் இதை இழந்துருவோம். ஒரு 2 செஞ்சுரியிலேயே இதை இழந்துருவோம். இன்னைக்கு அது இருக்கிற நிறைய குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, நிறைய எக்ஸ்டிங்க்ட் ஆகிட்டே இருக்கு. அதனால இன்னைக்கு நாம ரொம்ப வைட்டல் கன்சர்ன் என்னன்னா பயோடைவர்சிட்டியை பாதுகாப்பது. இத்தனை வெரைட்டி, இத்தனை பல வகையான ஆர்கனிசமை எப்படி கட்டி காப்பாற்ற போறோம் எக்ஸ்டிங்க்ட் ஆகாம. உலக அளவில் நிறைய பீப்புள் ஹேவிங் மோர் கன்சர்ன் ஆன் திஸ் பிகாஸ் இதை இழந்துட்டா நாமளும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுவோங்கிற பயம் வந்துருச்சு. How many species are there on earth and how many in India? இப்போ எவ்வளோ இந்த உலகத்தில் இருக்கு, அதில் இந்தியாவில் எவ்வளோ இருக்கு? Since there are published records of all the species discovered and named, we know how many species in all have been recorded so far. But it is not easy to answer the question of how many species there are on earth. என்னதான் ரெக்கார்டட் டேட்டா இருந்தாலும் இந்த உலகத்தில் மொத்தமாக எத்தனை வகையான ஸ்பீஷீஸ் இருக்குதுன்னு எக்ஸாக்டா சொல்றது கொஞ்சம் கடினமான விஷயம். According to the International Union for Conservation of Nature and Natural Resources, IUCN, இதோட full form அப்படியே பார்த்துக்கங்க. International Union for Conservation of Nature and Natural Resources, in 2004 estimation, the total number of plant and animal species described so far is slightly more than 1.5 million. But we have no clear idea of how many species are yet to be discovered and described. So according to IUCN data 2004ல slightly கொஞ்சம் 1.5 மில்லியனுக்கு கொஞ்சம் மேலே அவ்வளோ ஸ்பீஷீஸ் இந்த உலகத்தில் இருக்கு. ஆனால் அதுலேயுமே எவ்வளோ நாம் இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது, டிஸ்கிரைப் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியவில்லை. Estimates vary widely and many of them are only educated guesses. For many taxonomic groups, species inventories are more complete in temperate than in tropical countries. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கங்கே எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இந்த ஐயூசிஎன்கிறது ஒரு ஆர்கனைசேஷன். இதெல்லாம் நம்ம குரூப்பாக ஒரு கண்ட்ரியில் இருக்கிற டாக்ஸானமிஸ்ட் கவுண்ட் பண்ணுறதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாக்டாக சொல்ல முடியல. எல்லாமே ஒரு கஸ்ஸு தான். அதுவும் முக்கியமாக நிறைய இந்த ஸ்பீஷீஸ் கவுண்ட் எல்லாமே வந்து டெம்பரேட் ஜோனில் ஈஸியாக பண்ணிடுறாங்க. ட்ராபிக்கல் கண்ட்ரியில் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ மோர் கம்ப்ளீட் இன் டெம்பரேட் தேன் இன் ட்ராபிக்கல் கண்ட்ரி. Considering that an overwhelmingly large proportion of the species waiting to be discovered are in the tropics. Tropicsல இன்னும் நிறைய ஸ்பீஷீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கே வெயிட் பண்ண வேண்டி இருக்கு, அதாவது கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கு. Biologists make a statistical comparison of the temperate to tropical species richness of an exhaustively studied group of insects and extrapolate this ratio to other groups of animals and plants to come up with a gross estimate of the total number of species on earth. பார்த்தீங்கன்னா ஏன் அந்த மாதிரினா ட்ராபிக்கல் கண்ட்ரி அப்படின்னும் போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஏபயோட்டிக் ஃபேக்டர்லேயே பார்த்தோம். டெம்பரேச்சர், ரெயின்ஃபால் ரெண்டுமே நார்மலாக ஹையர் பேரலாக இருக்கும்போது உங்களுக்கு ஸ்பீஷீஸ் ரிச்னஸ் அதிகமாக தான் இருக்கும், பயோடைவர்சிட்டி அதிகமாக தான் இருக்கும். இன்செக்ட்ஸ் எல்லாம் வாழறதுக்கான நல்ல ஒரு டெம்பரேச்சர் அதிகமாக இங்கே இருக்குது. அனிமல் கிங்டம்லேயே பெரிய ஃபைலம்னு நாம் முதல் சாப்டர், தட் இஸ் 2வது யூனிட்ல பார்த்தோம். அனிமல் கிங்டம் முதல் யூனிட்லேயே பார்த்தோம். தட் இஸ் ஆர்த்ரோபோடா. அதில் இருக்கிற இன்செக்ட் பாப்புலேஷன் தான் உலகத்திலே ரொம்ப அதிகம். ஸோ அதுக்கு தேவை டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற கண்ட்ரீஸில் அது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனில். ஸோ
இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு கிராஸா தான் எஸ்டிமேட் பண்ண முடியும். டோட்டலா எக்ஸாக்ட்டா குடுக்குறது கஷ்டம். சம் எக்ஸ்ட்ரீம் எஸ்டிமேட்ஸ் ரேஞ்ச் ஃப்ரம் 20 to 50 மில்லியன் சொல்றாங்க சில பேர். இங்க பாருங்க, ஸ்லைட்லி 1.5 மில்லியன் அபவ் தான் நம்ம ஐயுசிஎன். சில எக்ஸ்ட்ரீமா சொல்றவங்க 20 to 50 மில்லியன் இருக்கலாம். பட் a more conservative and scientifically sound estimate made by Robert May places the global species diversity is all about 7 million. ஸோ இங்கே ஐயூசின்னு சொல்கிறது 1.5 மில்லியன். ஒரு ரா எஸ்டிமேஷனாக யார் வேணால் சொல்லலாங்கிற மாதிரி சொல்கிறது கொஞ்சம் எக்ஸாஜுரேட் பண்ணி 20 to 50 மில்லியன். பட் ரொம்ப ரிலையபிளாக ராபர்ட் மேவோட எஸ்டிமேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் அரவுண்ட் சம் 7 மில்லியன். ஓகே, இந்த கவுண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். டெம்பரேட்ல கொஞ்சம் அழகாக இன்வென்ட்ரிஸ் கொடுத்துடுறாங்க, இது இது இருக்குன்னு. ட்ராபிக்ஸில் கொடுக்க முடியல பிகாஸ் ஆஃப் வெரைட்டி. டெம்பரேச்சரில் நல்ல இந்த டெம்பரேச்சர் இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனில் வளர்ற பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்னால. அடுத்தது, let us look at some interesting aspects about Earth's biodiversity based on the currently available species inventories. இன்னைக்கு இருக்கிற இந்த species inventories வச்சு இன்னைக்கு பார்த்தோம்னா, more than 70% of all the species recorded are animals, while plants including algae, fungi, bryophyte, gymnosperm and angiosperms comprise no more than 22% of the total. So இங்க பார்த்தீங்கன்னா பிளான்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டா ஜஸ்ட் நாட் மோர் தென் 22% ஆஃப் த டோட்டல். ஸோ மோர் தென் 70% ஆஃப் ஆல் தி ஸ்பீஷீஸ் ரெக்கார்டட் ஆர் அனிமல்ஸ். ஸோ இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணதில் மோர் தென் 70% அனிமல்ஸ். இப்போ இதெல்லாம் பிளான்ட்னா உங்களுக்கு ஆல்கே, ஃபங்கை, பிரையோஃபைட், டெரிடோஃபைட் எல்லாமே சேர்ந்தாலும் 22% தாண்டி எக்ஸீட் ஆகலை. ஸோ among animals, insects are the most species rich taxonomic group making up more than 70% of the total. ஸோ இப்போ ஒரு 10 இன்செக்ட் கண்டுபிடிச்சா ஒரு 10 அனிமல் கண்டுபிடிச்சா அதில் 7 இன்செக்டாக இருக்குது. அதை சொல்லுவாங்க பாருங்க. ஸோ அனிமல் பாப்புலேஷன்லேயே அதிகமாக இருக்கிறது, மொத்த அனிமலை எடுத்தால் இப்போ 100 அனிமலை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அதில் 70 அனிமல் வந்து இன்செக்டாக இருக்குது. So that means out of every 10 animals on this planet, 7 are insects. So ஒரு 10 அனிமலை கண்டுபிடிச்சாங்கன்னா அதில் 7 insects. Again, how do we explain this enormous diversification of insects? The number of fungi species in the world is more than the combined total of the species of fishes, amphibians, reptiles and mammals. ஸோ இப்போ ஃபங்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கம்பைண்டாக இப்போ இந்த எவ்வளோ ஃபிஷ், ஆம்ஃபிபியன், ரெப்டைல், மேமல் எல்லாரையும் சேர்த்தா எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு ஃபங்கையே இருக்குது. நம்ம ஃபங்கையோட ஸ்பீஷி அதில் இன்னுமே நிறைய டிஸ்கவர் பண்ணாமல் இருக்குது, டிஸ்கிரைப் பண்ணாததும் நிறைய இருக்குது. So in figure 13.1, biodiversity is depicted showing species number of major taxa. நீ பாருங்க, இன்வெர்டிபிரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே இன்செக்ட் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணியிருக்கு. செகண்ட் அதர் குரூப்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இவன் தான் நம்பர் 2வாக வரான். அடுத்தது மொலஸ்கா 3வதாக இருக்கான், கிரஸ்டேஷியன் 4வதாக இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா இன்செக்ட் ஆர்த்ரோபோடா, கிரஸ்டேஷியன் இவனும் ஆர்த்ரோபோடா தான், இவனும் ஆர்த்ரோபோடா, இன்செக்டும் ஆர்த்ரோபோடா. அதனால தான் அந்த இதில் லார்ஜஸ்ட் ஃபைலம் படிப்போம். செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபைலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இங்கே மொலஸ்காவை நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இந்த குரூப்புக்குள்ளே எல்லாருமே இதுக்குள்ளே வந்துட்டாங்க, அதர் அனிமல்ஸ். இன்வெர்டிபிரேட்ஸ்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா, வெர்டிபிரேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிஷ்ஷஸ் ஆக்குபை 50%, அப்படியே ஃபிஷ்ஷஸ் வந்துருச்சு. செகண்ட் ஹையஸ்டாக பேர்ட்ஸ் இருக்குது. ஓகே, இது கொஞ்சம் கம்மியாக தெரியுது. அப்புறம் ஆம்ஃபிபியன் கொஞ்சம், ஆம்ஃபிபியனும் மேமல்ஸும் ஒரே லெவலில் இருக்குது. ஓகே, ஸோ இது வெர்டிபிரேட். இந்த பை டயக்ராம் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. பிளான்ஸுக்குள்ளே போனீங்கன்னா ஃபங்கை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருக்கு, ஆஞ்சியோஸ்பெர்ம் அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா இது இன்னும் கண்டுபிடிக்காதது இன்னும் நிறைய இருக்குது, அதனால. இல்லாட்டி இது நிறைய போட்டிருக்கணும். அடுத்ததாக ஆல்கே இருக்குது. ஸோ இவனையே நம்பர் 1, இவனையே நம்பர் 1ஆக வைக்கலாம், இவனை நம்பர் 2ஆக வைக்கலாம். நம்பர் 3ல 2 பேரும் ஆல்மோஸ்ட், இவன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மாசஸ், பிரையோஃபைட்ஸ், ஃபர்ன்ஸ் அண்ட் அலைஸ் அந்த குரூப்பு. லைக்கன்ஸ் இருக்கிறதுலையே ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது இதோட ஃபர்ன்ஸை விட. ஸோ இவங்க ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஸோ இவங்களை கூட நம்ம அப்படியே சேம் நம்பர் அப்படியே போட்டுட்டு இவங்கள 4ஆக கூட போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பை சார்ட்டை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரெப்ரசன்டிங் குளோபல் பயோடைவர்சிட்டி, ப்ரொபோர்ஷனேட் நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் ஆஃப் மேஜர் டாக்ஸ் ஆஃப் பிளான்ஸ், இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட்
vertebrates. It should be noted that these estimates do not give any figures for prokaryotes. Prokaryotes bacteria பத்தியெல்லாம் சொல்லவே இல்லை cyanobacteriaலாம். Biologists are not sure about how many prokaryotic species there might be. The problem is that conventional taxonomic methods are not suitable for identifying microbial species, and many species are simply not culturable under laboratory conditions. If we accept biochemical or molecular criteria for delineating species for this group, their diversity alone might run into millions. ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க இந்த எஸ்டிமேஷன் எல்லாமே மேக்ரோ சைஸில் இருக்கிற பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு தான். மைக்ரோபில் எஸ்பெஷலி ப்ரோகேரியோட்டை நம்மளால எஸ்டிமேட் பண்ணவே முடியல. அதாவது கன்வென்ஷனலா டாக்ஸானமி மெத்தட்ல நம்ம பண்றது வந்து இதையெல்லாம் படிக்க இலகுவா இல்லை. ஸோ இதை கரெக்டான சில விஷயங்கள், சில பாக்டீரியா சில ப்ரோகேரியாட்ஸை கல்ச்சரே பண்ணவும் முடியல லெபார்டரி கண்டிஷன்ல. அது நேச்சுரல்ல மட்டும் வளர்றதாகவும் இருக்கு. ஸோ இன்கேஸ் இப்போ பயோகெமிக்கல் அண்ட் மாலிகுலர் கிரைட்டீரியாவை நாம எடுத்துக்கிட்டு அதுல டாக்ஸானமி, அந்த டாக்ஸானமி மாலிகுலர் டாக்ஸானமிக்குள்ள கொண்டு வந்தா மைக்ரோப்ஸ் மட்டுமே ரன் இன் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ். அது எல்லாரையும் சாப்பிட்டுட்டு அதிகமான கவுண்ட்ல போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, although India has only 2.4% of the world's land area, its share of global species diversity is an impressive 8.1%. என்ன சொல்ல வராங்கன்னா, இந்தியா குட்டி கண்ட்ரி தானே, 2.4% லேண்ட் சர்ஃபேஸ் தான் இருக்கு. ஆனா உலகத்துல இருக்கிற டைவர்சிட்டியில 8.1% இந்தியால இருக்கு, அதிகம். That is what makes our country one of the 12 mega biodiversity countries of the world. Mega diversity country 12 countries-ல ஒரு ஆளா நம்ம இந்தியா இருக்கு. Nearly 45,000 species of plants and twice as many of animals have been recorded from India. 45,000 species of plants னா 90,000 species of animals, twice ன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோ இருக்குங்க. How many living species are actually there waiting to be discovered and named? தெரியாது. இன்னும் எவ்வளோ கண்டுபிடிக்கணும், இன்னும் எவ்வளோக்கு நேம் வைக்கணும், எவ்வளோ டிஸ்கிரைப் பண்ணணுங்கிறதே ஒரு $1 million கொஸ்டின் தான். If we accept May's global estimates, only 22% of the total species have been recorded so far. ஸோ ராபர்ட் மேவோட கால்குலேஷன்ல 7 மில்லியன் ஸ்பீஷீஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் பிரகாரம் எடுத்துக்கிட்டா இன்னும் 22% இன்னும் கூட ரெக்கார்ட் பண்ணாம தான் இருக்கு. டோட்டல் ஸ்பீஷீஸ் ஹவ் பீன் ஒன்லி 22% ஒன்லி ஹவ் பீன் ரெக்கார்டட். இன்னும் பண்ணாதது அப்போ பார்த்தீங்கன்னா அது இருக்கும் 70+ல இருக்கு. Applying this proportion of India's diversity figures, we estimate that there are probably more than 1 lakh plant species and more than 3 lakh animal species yet to be discovered and described. So, ராபர்ட் மே கால்குலேஷனில் 7 மில்லியன் சொன்னால் அதில் டிஸ்கிரைப் பண்ணதே 22%. இன்னும் கொஞ்சம் அது அப்படியே இந்தியாவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் 1 lakh ஸ்பீஷீஸோ 3 ஆஃப் பிளான்ட்டும் 3 lakh ஸ்பீஷீஸ் ஆஃப் அனிமல் குரூப்புமே இன்னுமே டிஸ்கவர் பண்ணலை. அண்ட் இன்னும் டிஸ்கவரே பண்ணல, அப்புறம் எப்படி டிஸ்கிரைப் பண்ண முடியும்? ஸோ வுட் வி எவர் பி ஏபிள் டு கம்ப்ளீட் த இன்வென்டரி ஆஃப் த பயாலஜிக்கல் வெல்த் ஆஃப் அவர் கண்ட்ரி? பண்ண முடியுமா? இது ஈஸியாக எல்லாத்தையுமே நம்ம இந்தியாவில் இருக்கிற அத்தனை பிளான்ட், அத்தனை அனிமல் ஸ்பீஷீஸையும் நம்மளால் கண்டுபிடிச்சி ஒரு இன்வென்டரி ரெடி பண்ண முடியுமா? Considering the immense trained manpower, taxonomists, and the time required to complete the job, இதெல்லாம் வச்சு ஒரு ஆல் த டாக்ஸானமிஸ்ட், பிளான்ட் அனிமல் டாக்ஸானமிஸ்ட், இல்லை ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு இப்போ இன்செக்ட்ஸ் பற்றி மட்டும் படிக்கிறவங்க அப்படின்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து பண்ணாலும், ஒரு ஹியூஜ் மேன் பவர் வச்சு பண்ணாலும் இது சாத்தியமாங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். The situation appear more hopeless. பாருங்க, when we realize that a large fraction of these species faces the threat of becoming extinct even before we discover them. ரீசன் என்னன்னா, இவ்வளோ பேரை வச்சு நாம ஒர்க் பண்ணாலும் சில கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ்டிங்க்ட் ஆகுது நிறைய குரூப். ஸோ நேச்சர்ஸ் பயாலஜிக்கல் லைப்ரரி இஸ் பர்னிங் ஈவன் பிஃபோர் வி கேட்டலாக் த டைட்டில் ஆஃப் ஆல் த புக்ஸ் ஸ்டாக்ட் தே. நேச்சர்ஸ் பயாலஜிக்கல் லைப்ரரி அப்படின்னு அப்படியே அழகாக ஓமையோட சொல்கிறாங்க. இந்த புக் நாம் கேட்டலாக வச்சு ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே அது எரிஞ்சு போகிற அளவுக்கு எக்ஸ்டிங்க்ட் ஆகிட்டு இருக்கு. இத்தனைக்கும் காரணம்
மனிதன் ஏற்படுத்திய குளறுபடிகள், என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் நிறைய ஸ்பீஷீஸு எக்ஸ்டிங்க்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம பின்னாடி படிப்போம். எப்படி ஒரு ஒன்றும் எக்ஸ்டிங்க்ட் ஆயிருக்கு. ரொம்ப ரீசெண்டாக சிக்ஸ்த் எக்ஸ்டிங்ஷன் சொல்கிறோம். இது எப்படி ஃபாஸ்ட்டாக நடக்குது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி வர வீடியோக்களில் பார்ப்போம். இன்னைக்கு நான் இதோட நிறுத்துறேன். பேட்டர்ன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டியை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக படிச்சுட்டு இருங்க. இந்த சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, எஸ்பெஷலி நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.